அதனால்தான் அபிராமி பட்டர் அம்பாளை பத்தி சொல்ற போது நமக்கு சொல்லுவார், தனம் தருவாள், கல்வி தருவாள், செல்வம் எல்லாம் தருவாள் அப்படின்னு ஒன்னொன்னா நமக்கு தருவாள் அப்படிங்கிற. எப்ப தருவாள்? அவள் தந்தாதான் நமக்கு எல்லாமே. நாமளா போய் எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறத விட அவளா தந்தானா அது எப்போது எப்படி இருக்கும்? நமக்கு நீடித்ததா இருக்கும், உயர்ந்ததாக. அதனால நமக்கு வாழ்க்கைக்கு வேணும் அப்படிங்கிற நல்ல செல்வத்தை தரக்கூடியவள் அம்பாள். அதனால்தான் அவளை தனம் தருவாள். நிறைய பேர் பணம் சேர்க்கிறாங்க, ஆனா பணம் சேர்க்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. செல்வம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, மன நிம்மதி இல்லை. காசு இருக்கு, ஆனா அது ஆஸ்பத்திரிக்கே செலவாகுது. அப்படின்னா அந்த பணம் வந்து அதனால ஏதாவது பலன் இருக்கா? கிடையாது. அப்ப செல்வம் எப்படிப்பட்ட செல்வமா இருக்கணுமா? அம்பாள் தரக்கூடிய செல்வமாக இருக்கணுமா. அதனால சொன்னார், தனம் தருவாள், கல்வி தருவாள், நல்ல ஞானத்தை தரக்கூடியவள். பிடியும் அம்பாள் தானே, அவள் தானே ஞானத்தினுடைய பிம்பமாகவும் இருக்கிறார். அதனால அவளே நமக்கு நல்ல கல்வி தருவாள். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தருவாள். எதையும் தாங்குகிற இதயம் யாருக்கு வேண்டாம்? ஒவ்வொருத்தருக்கும் வேண்டாம். விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகம், இரவிலே மாற்றாந்தாய் கைகேசி கூப்பிட்டு சொல்றார், சொத்தெல்லாம் தம்பி தான், நீ வீட்டை விட்டு காட்டுக்கு போ அப்படின்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயண கதை தானே. உடனே இந்த காலத்துல யாராவது ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, எப்பா தம்பி சொத்தெல்லாம் இன்னைக்கு இல்லை, உன் தம்பி தான் அப்படின்னா பையன் காட்டுக்கா போவான்? கோர்ட்டுக்கு தான் போவான். தகப்பனார் சொத்தை ஒரு பிள்ளைக்கு தர சட்டத்துல உரிமை கிடையாது, அது உங்க சொத்து இல்லை, அது பாட்டனார் சொத்து, போய் கேஸ் போட்டுருவான். ஆனா ராமர் சொன்னதும் போனார், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தருவாள், எதையும் தாங்குகிற இதயம் அப்படின்னு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எல்லாத்தையும் தாங்குகிற இதயம் இருக்கணும். என்ன வந்தாலும் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். எவனோ வாழ்றான், நம்ம வாழ்ந்தா என்ன. ஒரு முறை நான் இப்போ சஷ்டியில வந்து திருச்செந்தூர்ல சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். அப்போ தினந்தோறும் பிரகாரம் வலம் வர்றது எனக்கு வழக்கம். தினமும் ஒரு 6 முறை அந்த தேர் வர்ற வீதியை பிரகாரம் சுற்றி வருவேன். ஒரு பையன் தினம் வந்து சொற்பொழிவு கேட்டுட்டு இருந்தார். ஒரு 22-23 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவர் நான் பிரகாரம் சுற்றி வரும்போது என் பின்னாடியே வந்தார். ஏதோ பேசதான் வராரு அப்படின்னு நானும் நின்று, என்னப்பா அப்படின்னேன். அம்மா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா? கேளுங்க தம்பி. இல்ல நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கு காரணம் தெரியலன்னு. ஏன் பிறந்தேன்னு காரணம் தெரியலன்னா இப்ப அந்த காரணம் என்கிட்ட கேட்கலையா கண்ணு அப்படின்னு. அதான்மா, நான் ஒரு முடிவோட திருச்செந்தூர் வந்திருக்கேன். என்னப்பா முடிவுன்னு. நானும் ரொம்ப காலமா இதுக்கு விட தேடிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கல. இந்த 6 நாள்ல முருகன் எனக்கு ஏதாவது பதில் சொன்னாருன்னா நான் இங்க இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் எனக்கு தற்கொலை முடிவுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு இந்த 6 நாள்ல முருகன் ஏதாவது பதில் சொல்லணும்னு நான் வந்தேன். எப்படி பதில் சொல்வாருன்னு எனக்கு தெரியல. உங்க மூலமா தான் அந்த பதிலை கேட்கணும் போல இருக்குது. அதனால நான் இன்னைக்கு முருகனை கூப்பிட்டு, முருகா நீ யாரை என் கண்ணுல காட்டுறீங்களோ அவங்க தான் எனக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். நான் பார்த்துட்டு இப்படி திரும்பினோடனே நீங்க தான் என் கண்ணுல பட்டீங்க. தினம் உங்க சொற்பொழிவு கேட்பேன். திருப்பூர்ல இருந்து வர்றேன் நான். உன் பேர் என்னப்பான்னு. பாலாஜி. என்ன வயசு? சின்ன வயசு, 21-22 வயசு தான். என்ன வேலை செய்ய? ஏதோ ஒரு படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலை செய்யறேன். வேலையில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை. அப்பா அம்மால ஏதாவது பிரச்சனையா? இல்லை. இல்லை வேற ஏதாவது வயசுல ஏதாவது வெறுமை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா? அதுவும் இல்லை. ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் உனக்கு ஏன்பா வாழ்றதுல இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவனே சொன்னா, எனக்கு காரணமே தெரியலமா, நான் எதுக்கு இருக்கணும் உலகத்துல நான் இருக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் எனக்கு தெரியல. நீ இல்லைன்னா உங்க அப்பா அம்மா உன் தங்கச்சி எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது உனக்கு தெரியுமா? அதை நான் யோசிக்கலன்னு. அது முதல் யோசி. உங்க அப்பா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளா உன்னை வளர்த்து விட்டு இன்னைக்கு நீ வேலைக்கு போய் சம்பளம் வாங்கல. ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செஞ்ச? இது வரைக்கும் நான் ஒன்றும் செய்யல. அப்போ உனக்கு கடமை இருக்குல்ல, உங்க அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியது உன் கடமை. உனக்கு தங்கச்சி இருக்கிற கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் கடமை. நீ இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் மனித பிறவி இல்லை. மனித பிறவியா இருக்கிற எல்லாராலையும் கோயிலுக்கு வர முடியுதா? கடவுளை பார்க்க முடியுதா? பேச முடியுதா? முடியல. ஆனா உனக்கு இவ்வளத்தையும் கடவுள் கொடுத்து நீ நல்லா வாழ்ந்து உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா வாழ வைன்னு சொல்றாருல்ல, இது ஒரு அடிப்படை கடமை. இதையே நீ இன்னும் செய்யலையே, இதுக்கப்புறம் எனக்கு என்ன கடமை, எனக்கு என்ன கடமை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வாழ்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீ தான் தம்பி தேடணும். அவரவர் வாழ்வதற்கு இறைவன் ஒரு காரணம் தந்திருக்கிறார். காரணம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு புழு பூச்சி கூட என்ன பண்ணாது, பிறக்காது, வராது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது உண்டு. நான் அப்ப அந்த பையனுக்கு சொன்னேன், எவனோ
கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான். கண்ணு முன்னாடியே பேசுறதெல்லாம் பொய், நடிப்பு, ஊரை ஏமாற்ற வேண்டியது. என்ன, ஊரையே காரி துப்போம், ஆனா அந்த ஊர் முன்னாடியே மறுபடியும் வேஷம் போட்டுட்டு வந்து நிக்க வேண்டியது. அப்புறம் ஊரே எல்லாரும் உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு போற்ற வேண்டியது. இதுதான் உலகத்தின் இயல்பு. கொலை பண்றவனே, கொள்ளையடிக்கிறவனே, நல்லா நடிக்கிறவனே இந்த உலகத்துல நல்லவன் மாதிரி வாழ்றானே, சுத்துறானே. உனக்கு என்னடா கண்ணு, ராஜா மாதிரி இருக்க, நீ வாழ்ந்தா என்னடான்னு அவன் சொன்ன. அதனால்தான் முருகன் என்ன உங்களுக்கு காட்டியிருக்கிறாரு. அவர் காட்டலன்னா நான் 6ஆம் நாள் போய் சேர்ந்திருப்பேன். இந்த பாரு, நீ என்கிட்ட வந்து பேசுற பத்தியே, உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் சுவாமி இந்த நேரத்தில் என்னை சுத்த வச்சார். பொதுவாக நான் காலையிலே சுற்றிடுவேன், அன்னைக்கு ராத்திரி சுற்றினேன். எனக்கு வெளியூரில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது, காலையில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டதுனால சாயந்தரம் சொற்பொழிவு முடிச்சுட்டு ராத்திரி சுற்றிட்டு இருக்கிறேன். நான் காலையில் சுற்றுறேன்னா, இன்னைக்கு சாயங்காலம் சுற்றுறேன்னா உன் கேள்விக்கு என் மூலமாக தான் பதில் கிடைக்கணும் அப்படின்னு இறைவன் விதித்து இருக்கிறார். இதுக்கு கூட கடவுள் ஒரு கணக்கு வச்சு வேலை செய்யும் போது, இவ்வளோ பெரிய மனுஷனா உன்னை படைச்சதுக்கு ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும். அந்த காரணத்தை ஒரு நாள் கண்டுபிடிச்சு நீயே வந்து என்கிட்ட சொல்லுவார். கவலைப்படாத கண்ணு, போய் முருகனை சந்தோஷமா கும்பிடு. அந்த முடிவு இந்த முடிவெல்லாம் இதோட போகும்போது கடல்ல குளிச்சு தலையை மொழிகிட்டு இங்கேருந்து போயிடுன்னு அவனை கூட்டிட்டு ஒரு பிரகாரம் சுற்றி முடிக்கிற வரைக்கும் அவனை கூட்டிகிட்டே இந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போயிட்டு வந்தேன். ஏன்னா நின்றுட்டு பண்ணணும்னா முடியாது, இல்லை வா என் கூட நட அப்படின்னு அவனையும் கூட்டிகிட்டே போனேன். நான் அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை இல்லாம கிடையாது. எவன் நல்லா வாழ்றாங்க, நல்லவனாவே மூஞ்சி வச்சுக்கிறான். அயோக்கியத்தனம் பண்றவன், ஏமாத்துறவன், கெட்டவன், என்ன அவனே நல்லவன் மாதிரி நடிக்கும் போது, நல்ல குணப்படைத்த நாமே நல்ல திடமான உறுதியான மனதோட, தெய்வ சிந்தனையோட, இறைவன் என்ன நல்லா வச்சிருக்கிறார், நான் அம்பாளுக்கு பணிவிடை செய்ய, இறைவனுக்கு பணிவிடை செய்ய இறைவன் எனக்கு எல்லா நலனும் தந்திருக்கிறான். நான் ஏன் நல்லா இருந்து வாழக்கூடாது, மகிழ்ச்சியா இருங்க. ஒரு நாளும் தளர்வரியா அதை யார் தருவார்? அம்பாள் தான் தருவார். அவன் முன்னாடி நின்னோம்னா போதும், அவன் நமக்கு அனைத்து விதமான தைரியங்களையும் தருவார். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றது உண்டு, மனசு சரியில்லைன்னா துர்க்க முன்னாடி போய் நில்லுங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். அதேதான், எந்த அம்பாளா இருந்தாலும் அம்பாள் முன்னாடி நில்லுங்க. மனசுல இருக்கிற கவலையெல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவளாக அம்பாள் நமக்கு விளங்குவாள். அந்த அம்பிகை உருமாறி கருமாறியாக இங்கே நமக்கு காட்சி தருகிறாள். இந்த அம்பாளுடைய ஆலயத்துல செய்வது அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் இந்த கோவிலுக்கு வந்து இன்னைக்கு தேச மங்கையர்க்கரசி அப்படிங்கிற பெயருக்கு நிறைய பேருக்கு விளக்கம் தெரியாது. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக மாணவர்கள் நிறைய பேருக்கு